மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயல பேசிட்டு வரங்க. மனிதனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு கட்டமும் நம்முடைய வாழ்வை நகர்த்தி கொண்டே வருகின்றது. மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் 3 பலம் என்று சொல்வேன். தேக பலம், தெய்வ பலம், மனோபலம் என்று சொல்வேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒன்றை இழந்து விட்டாலும் நம்ம தடுமாறித்தான் போயிட்டோம். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த பலம் குறைந்தாலும் தெய்வ பலம் இருந்து விட்டாலே போதும். அந்த தெய்வ பலம் இந்து தர்மத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ தேவதைகளும் தெய்வங்களும் நமக்கு துணையாக வருகின்றார்கள். கீதையில கண்ணன் சொல்ற, நீ எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் எந்த தேவதையை வழிபட்டாலும் முடிவுள்ள இறுதியில அது என்னையே வந்து சேர்கின்றது. என் மூலமாகத்தான் அந்த நற்பலன்கள் அந்த தேவதை தெய்வத்தின் வழியாக உனக்கு கிடைக்கின்ற சத்தியம்தான். கண்ணன் சொல்லுகின்ற மொழி பொய்யல்ல. அந்த வகையில ஒரு அற்புதமான சக்தி, ஒரு அருமையான சக்திங்க. 2 நிகழ்வை சொல்ல போறோம். அனுபவம் தாங்க வாழ்க்கையில பாடம். அந்த வகையில மாயன் மையனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. நீங்க செய்கின்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்புமே புண்ணிய பலனை தரக்கூடிய, எந்த எதிர்பார்ப்பும் உங்களிடம் எனக்கு இல்லை. இந்த சர்ப்ரைஸ் தான். காரணம் என்னன்னா, திருத்தணியில் அமைகின்ற ஒரு அற்புதமான பாதஸ்ரீசனுடைய பரிபூரணமான கடாட்சமும் அன்பு உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்க ஒரு நிகழ்வு. நமக்கெல்லாம் தெரியும், இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ தெய்வங்களும் பூஜா புனஸ்காரங்களும் ஹோமங்களும் இருந்தாலும் கூட ஒரு அற்புதமானது, நீ என் மீது நம்பிக்கை மட்டும் வை, என்னை மனமுருகி என் பாதம் பற்று, என்னையே சரணமடைந்து விடு, நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி என் வாழ்வில் சந்தித்திருக்கேன். ஒரு அருமையான சக்தி தாங்க. இனி என்னை முழுமையா நம்ப போதும். மந்திரம் இருந்தானா, தந்திரம் இருந்தானா, கர்மா இருந்தானா, நவ கிரகங்கள் தான் இருந்துட்டு போட்டுமே. எதுவா இருந்தானே நீ ஏன் கவலைப்படுற? என்ன நம்பு, என்னை முழுமையாக நம்பு, என்னை வந்து சரணடைந்து விட, மற்ற தெய்வங்களோடு என்னை வந்து ஒத்து பார்க்காத, என்னை சரணடைந்து விட்டாலே போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வ சக்தியை பற்றித்தான் இப்பொழுது நான் பேச போகின்றேன். கிட்டத்தட்ட 30 வருடம் 40 வருடத்துக்கு நடந்தது. அருமையான ஒரு சந்தர்ப்பங்க. கலைஞன் என்ற ஒரு மனிதன், கண்ணீர் சிந்திய ஒரு மனிதன் இன்று உயர்ந்து இருக்கின்றான், உன்னதமாக இருக்கின்றான் என்றா அதுக்கு இந்த சக்தி தான் காரணம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி. அந்த சக்தி திருச்சி, நமக்கெல்லாம் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டைக்கு அருகே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தெப்பக்குளம். அந்த தெப்பக்குளத்துல நீர் நிலைகள் அலையாக அங்கே இருக்கின்ற அந்த தெப்பக்குளத்தின் ஒரு முறையில பாத்தீங்கன்னா சின்னதா அற்புதமான ஒரு கோவில். அதுதான் நொண்டி கருப்பு என்று சொல்வார்கள். அதனுடைய உண்மையான பெயர் ஒண்டி கருப்பு. ஒண்டி கருப்பே கால மாற்றத்தினால நொண்டி கருப்பன் மாறிவிட்டார், கருப்பண்ணசாமி. என்னுடைய அனுபவத்துல மகாவிஷ்ணு தான் இந்த வடிவத்தில் நாமம் தரித்த வடிவம். என்ன இவருக்கு பலியிடுவார்கள், ஆடோ கோடியோ பலியிட்டு தன்னுடைய நேர்த்தி கடனை செய்வார்கள். சிங்கத்துக்கு பிஸ்கெட்டா கொடுக்க முடியும்? அதுக்கு உரிய உணவு தானே அது. மீனுக்கு புடுவை தானே உணவாக தர முடியும். சரி, அந்த மாதிரி அந்தந்த காலகட்டம், இன்றைய காலகட்டம் பொங்கலும் புளியோதரையும் நமக்கு வந்து விட்டது, பீஸா வந்து விட்டது. அன்றைய காலகட்டம் மனிதனுடைய வாழ்வு உணவை சார்ந்தே இருந்தது. விடிந்து இரவு நேரம் வரை அவன் உணவை தேடித்தான் அலைந்து கொண்டிருக்கின்றான். தனக்கு மட்டுமல்ல, தன் உறவுக்கும் உணவை சார்ந்த ஒரு வாழ்வு. இன்றைய காலகட்டம் பொன்னையும் பொருளையும் வசதியையும் வாய்ப்பையும் தேடுகின்ற ஒரு காலகட்டம். அன்றைய காலகட்டத்தை இந்த மனிதன் ஒரு சக்தியை நோக்கி நகர்ந்தான். அதுதான் கருப்பண்ணசாமி. நமக்கு எல்லாம் தெரியும் 18ஆம் படி கருப்பண்ணசாமி. கருப்பண்ணசாமிக்கு இவருடைய சக்தியை சொல்லிக்கொண்டே போகலாம். கருப்பண்ணசாமி நீதி தேவதை, தர்ம தேவரை, வெண்குதிரை ஏறி வருகின்ற ஒரு அற்புதமான சக்தி. இவனை மட்டும் நீங்க முழுமையா சரணடைஞ்சிட்டா போதும். எத்தனையோ ஆலயம் செல்லுங்கள். நாம் எத்தனையோ நதியில நீராடிட்டோம், எத்தனையோ ஆலயங்களுடைய கதவை தட்டி பார்த்து விட்டோம். விடை தெரியவில்லை, புரியவிடவில்லை. ஜோதிடம் சென்றால் கூட கர்மாவின் பலன் என்கின்றால் பரிகாரம் கொடுக்கின்றார். 10 பைசா செலவில்லாத ஒரு அற்புதமான ஆலயம் தான் திருச்சி மலைக்கோட்டைக்குல அருகில் இருக்கக்கூடிய தெப்பக்குளத்தின் முனையில் இருக்கக்கூடிய நொண்டி கருப்பண்ணசுவாமி. அற்புதம் அற்புதம். போய் நின்று பார்த்தா போதும், நம் மேனி நடுங்கும், மெய் சிலிர்க்கும், கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வரும். அங்கு போய் நின்று பாருங்கள். துரோகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், கணவன் மனைவி உள்ள பிரச்சனை வரக்கூடியவர்கள், பிள்ளைகளால் பிரச்சனையை சந்திப்பவர்கள், நீதியை நோக்கி நகர்பவர்கள் யாராக இருந்தாலும் சென்று நிற்க வேண்டிய ஒரு அற்புதமான இடம்தான் இந்த நொண்டி கருப்பண்ணசுவாமி. இவனை வணங்கினால் என்ன கிடைக்கும்? பொன் தருவானா, பெண் தருவானா, மண் தருவானா, அதை பத்திலாம் இல்லைங்க. நாம் வேலை செய்கின்ற இடம் நிறுவனமாக இருந்தாலும் சரி,
அது அரசு துறையா இருந்தாலும் சரி, தனித்துறையாக இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செஞ்சாலும் சரி, அங்கு ஏற்படக்கூடிய மான அவமானங்கள் பிரச்சனைகளில் இருந்து காக்கக்கூடிய, ஐயோ என்னை அவமானப்படுத்தி விட்டான், வார்த்தையால் என்னை வறுத்தெடுத்து விட்டான், நீ எல்லாம் ஒரு மனிதனா என்றெல்லாம் அவமானங்கள் அடுக்கு அடுக்காக நீங்கள் சந்திக்கின்ற பொழுது, கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ இல்ல பெற்றோர் கூட இந்த காலத்துல அப்படித்தானே, நமக்கு யார் மூலமாக எந்த துரோகங்கள் வந்தாலும் ஏமாற்றங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் கூட இந்த ஆலயத்தின் கதவை தட்டி பாருங்கள். தொழில ஏற்படக்கூடிய முடக்கம், இந்த முடக்கங்கிற வார்த்தை தொழில வாழ்க்கையில இந்த முடக்கத்தை நிற்கின்ற ஒரு அற்புதமான சக்தி தான் இந்த ஒண்டி கருப்பு என்று சொல்லக்கூடிய தெய்வம். நின்று நின்று பாருங்களேன், ஒரு முறை நின்றுதான் பாருங்களேன். என்னுடைய வாழ்க்கையில நான் எத்தனையோ காலகட்டங்கள்ல எத்தனையோ ஆலயங்கள் சென்றிருந்தாலும் கூட வருடத்திற்கு ஒரு முறை மாதத்திற்கு ஒரு முறை ஒன்னே ஒண்ணுங்க, இவன் அருள் இருந்தால் மட்டும்தான், இவன் அழைப்பு இருந்தால் மட்டும்தான் நாம் இவனை நெருங்க முடியும். இந்த கருப்பா என்று சொன்னால் போதும், கருப்பா என்னை காப்பாற்று, யாருமே இல்லை, நாமம் தரித்த ஒரு தேவதை, அந்த மகாவிஷ்ணுவனுடைய வடிவம் இவன் தான். இவன் அற்புதமான வடிவம். முடக்கம்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில, தொழில் முடக்கம், எதுல முடக்கம் வந்தாலும் அந்த முடக்கத்திலிருந்து நம்ம விடுவிக்கக்கூடிய, அந்த முடக்கத்திலிருந்து பிரச்சனை நம்மை காக்கிற ஒரு சக்தி, அதான் வழிகாட்டலுங்க. ஒரு மனிதன் கலங்கி நிற்கும் பொழுது, கண்ணீர் சிந்தும் பொழுது, ஏமாற்றத்தை சந்திக்கும் பொழுது, இழப்பை நெருங்கும் பொழுது இந்த ஆலயம், நான் என்ன சொல்றேங்க, இவங்க தான் இந்த ஆலயம் போய் கதவு தட்டுவ வேண்டாங்க. ஒரு தொழில ஆரம்பிக்க போறீங்க, ஒரு முறை போயிட்டு தான் பாருங்களேன். ஒரு திருமணம் செய்ய போறீங்க, அது காதல் திருமணமோ பெரியவங்க பதவி திருமணமோ, அந்த பத்திரிகை போய் நான் வைங்களேன், கருப்பா என் வாழ்க்கை அமைய போகின்றது, புரிபடாத புதிரி என் வாழ்க்கை, கருப்பா இந்த பையனை காதலிக்கிறேன், கருப்பா இந்த பொண்ணை காதலிக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாற்று, கருப்பா இந்த தொழில் செய்ய போறேன், கூட்டு தொழில் செய்யறேன், பயமா இருக்கு, நடுக்கமா இருக்கு, அடிவயிற்றில் ஒரு பயம் வருதே என்று எல்லாம் நினைக்கின்றீர்களா, கருப்பணன் கதவை தட்டுங்கள், கருப்பணன் காலடியில் நில்லுங்க. என்னுடைய அனுபவம் மட்டுமல்ல, எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் அந்த ஆலயத்தில், எத்தனை பேர் படித்து மிகப்பெரிய நிலையில் இருப்பவர்கள் கூட கலங்கி போகின்றார்கள். நமக்கான நீதி தேவதையை வந்தான. நான் சொன்னேன், எந்த முடக்கமாயினும் அந்த முடக்கத்தை நிற்கின்ற ஒரு சக்தி என்னுடைய கருப்பண்ணசாமி தான். கருப்பண்ணசாமிக்கு பல வடிவங்கள், எந்த வடிவமாக இருந்தாலும் கூட அந்த வடிவத்துடைய முழுமையான வடிவம், அற்புதமான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்துக்கு போய் இவர் கதவை தட்டுகள், பக்கத்துல ஒரு ஆலயம் தேவியுடைய, அங்கதான் பாத்தீங்கன்னா மகா கணபதி, அந்த மகா கணபதி ஆலயத்தில் தரக்கூடிய கயிறு தருவாங்க, மந்திரங்களால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான முடிகயிறு தருவாங்க, வாங்கிக்க, உடல் ரீதியா மன ரீதியா பயம் நம்மை நெருங்கும் பொழுது அதை வாங்கி கையில கட்டிக்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றாலும் ஓடிவிடாது. எப்ப இது போய் நிக்கிறோம், இந்த நொண்டி கருப்பு ஒண்டி கருப்பு என்று சொல்லக்கூடிய இவனுடைய பாதம், இவன் வருவாங்க கவசமா, நான் இருக்கிறேன். நீங்க எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, நீங்க யாரால ஏமாற்றப்பட்டாலும் சரி, எந்த துரோகத்தால் பாதிக்கப்பட்டாலும் சரி, ஒரு முறை நான் சொன்னேன் அல்லவா, பாதிப்பு வந்த பிறகு இந்த கருப்பண்ணசாமியை நெருங்குவதை விட பாதிப்பு வருவதற்கு முன் நின்று பாருங்கள், தன் கையுள்ள ஆயுதத்தோடு வந்து நிற்பான். அற்புதமான ஒரு தெய்வம், காக்கும் கடவுள் கருப்பண்ணசாமி. அடித்து சொல்கின்றேன், நம்பிக்கை தாங்க நமக்கு முக்கியம். கணவன் மனைவி, மனைவி கணவன், அப்பா பிள்ளை, பிள்ளை அப்பா, உறவு, சொந்த பந்தம், 1000 உறவுகளும் இழந்து தனித்து தனிமரமாக நின்றாலும் கூட தாயாக, தந்தையாக, குருவாக நம்மோடு அரவணைத்து செல்கின்ற ஒரு அற்புதமான சக்தி தான் இந்த நொண்டி கருப்பண்ணசாமி என்று சொல்ற ஒண்டி கருப்பண்ணசாமி. போய் நின்னு பாருங்க, நின்னு பார்த்தா தாங்க தெரியும். ஒரு கலங்கரை விளக்கம், தவித்த வாய்க்கு தண்ணி, பசித்த வயிற்றுக்கு ஒரு கவளம் உணவு, கடலிலே தத்தளிப்பவனுக்கு கலங்கரை விளக்கம் இருப்பது போல அற்புதமான வடிவம், ஒரு யோக நிலையை தாங்க நின்றுட்டு இருப்பாரு. அற்புதமான ஒரு வடிவம், தாயாக, தந்தையாக, உறவாக, நண்பனாக, சகோதரனாக நின்று காக்கின்ற இந்த நொண்டி கருப்பண்ணசாமி என்று சொல்லக்கூடிய ஒண்டி கருப்பண்ணசாமி. ஒரே ஒரு இதை பார்ப்பதும் கேட்பதுமே புண்ணியம் தானே. ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல செய்தி, என்ன பண்ண போறோம், மழை வந்த பிறகு கலங்குவதை விட மழை வருவதற்கு முன் கொடை எடுத்து செல்பவன் தானே புத்திசாலி. அந்த வகையில் இந்த ஆலயம் சென்று மனமுருக வழிபாடு செய்தீர்களானால் வெற்றி நிச்சயம். இழப்பே இல்லாத ஒரு வாழ்வை தரக்கூடியவன் தான் நொண்டி கருப்பண்ணசாமி என்று சொல்லக்கூடிய ஒண்டி கருப்பண்ணசாமி.